என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறனுக்கு சொந்தமான வீட்டில் 323 இணைப்புகளை கொண்ட இரகசியமான ஒரு தொலைபேசி இணைப்பகம் அவர் ஆட்சி காலத்தில் செயல்பட்டது. அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது என்று கூறி அவருடைய முன்னாள் தனிச் செயலாளர் மற்றும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று. இந்த கைது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பல ஆண்டு காலமாக இந்த புகார் பேசப்பட்டாலும் இந்த புகார் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் அவ்வப்போது சில வரி செய்திகளாக வந்து போனாலும் இப்போது அது ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அதன் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் இந்த வழக்கில் தம் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சிபிஐ அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கு இந்த வழக்கை பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படி அவர் சொல்வது அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது, இந்த கைதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது ஏற்புடையதா, அர்த்தமுள்ள ஒரு கேள்வியா, அல்லது இது திசை திருப்பும் நோக்கத்தோடு பேசக்கூடிய ஒன்றா? அவர் மட்டுமல்ல, திமுகவின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின், அருண் ஜெட்லி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் சந்தித்த சில தினங்களுக்கு பிறகு இந்த கைது நடப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் தருகிறது என்று வேறு வகையில் இதை முடிச்சு போட்டிருக்கிறார். ஒரு குற்ற வழக்கில் குற்றச்சாட்டை எதிர்கொண்டு சட்ட ரீதியாக சந்திப்பது ஒருபுறம் இருந்தாலும் சட்டப்படி விசாரிக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் மீது அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஏற்புடையவையா, திசை திருப்பக்கூடியவையா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் வழக்கறிஞர் திரு அதிவீர ராமபாண்டியன், திமுக கழகத்தின் திரு தமிழன் பிரசன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஆர் சுப்பிரமணியம் பாலாஜி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், இவர்களோடு இந்த வழக்கில் தொடக்க முதலாக இதில் தவறு நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது என்று தொடக்க முதலாக பல்வேறு கட்டங்களில் புகார் தந்தவரான பிஎஸ்என்எல் அமைப்பினுடைய நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் டெலிகாம் எம்ப்ளாயீஸ் அமைப்பினுடைய தொழிற்சங்க தலைவர் திரு சி.கே. மதிவாணன் நெல்லையிலிருந்து பங்கேற்கிறார். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு சுப்பிரமணியம் பாலாஜி, உங்கள்கிட்ட பேசலாம். நீங்கள் பிஜேபி தரப்பை பிரதிபலிக்கக்கூடியவர். இதில் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடக்கிறது. எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் இந்த வழக்கில் இது சம்பந்தப்பட்டவர்கள் சிபிஐ அழைத்த போதெல்லாம் சென்றார்கள், விசாரணைக்கு ஒத்துழைத்தார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், வேண்டுமென்று அரசியல் பழிவாங்கலுக்காக இப்போது இந்த கைது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன விளக்கம் தர விரும்புறீங்க? பொதுவாக இந்த மாதிரி பெரிய குற்றங்களில் மாட்டிக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு தான் இது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ட்டு இதை யார் மேலேயோ போய் பழி போடுறது, ஏதோ இயக்கத்து மேலே பழி போடுறது, இதெல்லாம் அற்பத்தனமான ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல். இந்த கேஸ் ஒரு மந்திரியாக இருக்கிறவர் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் உள்ள துறையில் இருக்கும் சாதனங்களை தனக்கும் தன் குடும்ப நிர்வாகத்திற்கும் உள்ள ஒரு நிறுவனத்திற்காக அதை முறைகேடாக பயன்படுத்தியது. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றம் பிடிப்பட்டவுடன் தாங்கள் அப்படியே ஆட்சியிலே பல காலம் நிலைத்து நீடித்திருப்போம், இது வெளியிலே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க தினகரன் மதுரையை கொளுத்துனதுனால தான் இது வெளியிலே வந்தது. மற்ற சில பேரும் இதை வெளியில் கொண்டு வந்தாங்க. இந்த விஷயம் பெருசாக வந்ததே அந்த மதுரை எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு தான். அதனால் அவர்களே தேடிக்கொண்டது தான் இது. இது அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உங்கள் பார்வையில் அடிப்படையற்றது, அர்த்தமற்றது, அற்பத்தனமானது. திரு பிரசன்னா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேடிக்கை வினோத காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் மட்டுமல்ல, குற்றவியலிலே அதிக நாட்டம் கொண்டவனும், ஒரு புகழ்பெற்ற அலுவலகத்தில் ஒரு குற்றவியல் வழக்கறிஞராக ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் பயின்றவன்
என்கிற முறையிலும் ஒரு 2007 விசாரணை தொடங்குகிறது. அந்த விசாரணை என்னவென்று சொன்னால், ISDN PRA என்று சொல்லப்படுகிற ஒரு தொலைபேசியினுடைய அலைவரிசை அமைச்சருக்கு ஒதுக்கப்படுகிறது. மக்களுக்கு புரியறது போல சொல்லணும்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கலாய்சி அப்படிங்கறதான் கடைநிலை ஊழியர், கடைசி நிலை ஊழியர் கலாசி. அவர்தான். அவரு ரயில்ல பயணம் போகணும் அப்படின்னா அவருக்கு ரயில்ல பயணம் போகிற போது அது இலவசம். அந்த கலாசிக்கு என்ன இருக்கோ அதுதான் ரயில்வே மந்திரி ட்ரெயின்ல பயணம் போறது, அவருக்கான கூப்பை ஒதுக்கணும்னா அதுவும் அவருக்கு இலவசம். அப்படி ஒரு பொதுத்துறையிலே ஒரு தொலைபேசியினுடைய ஐடி என்று சொல்லப்படுகிற அந்த தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருவருக்கு வழங்கப்பட்ட சலுகை தான் இந்த ISDPRA லைன் என்று சொல்லப்படுகிற லைன். அது ஒரு வரி, ஒரு பார்வை, அது அந்த அமைச்சருக்கு துறை ரீதியாக வழங்கப்பட்ட சலுகை. ஆனால் அதை அலுவல் ரீதியாக பயன்படுத்தினாரா? சிபிஐ உடைய குற்ற பத்திரிகையில் சொல்லப்படுவது, இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பில் சொல்லப்படுவது என்னன்னா, அலுவல் ரீதியாக ஒதுக்கப்பட்ட ஒரு சாதனத்தை, ஒரு வசதியை அதற்கு பயன்படுத்தாமல் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக, அவர் குடும்பம் சார்ந்த மற்றொரு சொந்த நிறுவனத்திற்காக இது பயன்படுத்தப்பட்டது, அதனால் அரசுக்கு இழப்பு வந்ததுன்றாங்க. நீங்க ரயில்வே எம்ப்ளாயி ஒருத்தரை உதாரணம் சொல்றீங்க. ரயில்வே எம்ப்ளாயி ரயில்ல இலவசமாக பயணம் செய்வது அவருக்குள்ள உரிமை. ஆனால் அந்த உரிமையை மற்றவர்கள் அவர் பெயர்ல பயன்படுத்துவதை சரின்னு சொல்வீங்களா? நிச்சயமா அது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றம் முடிவு செய்யணும். இங்க உள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னா, 2007 விசாரணை தொடங்குகிறது, 2011 ஒரு தரப்பு வருது, 2013 இங்க இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அன்கோஸ் போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாமதப்படுத்துங்கிறாங்க. 2003 பிறகு ஆட்சி மாற்றம் நடந்து மே மாதத்திலே முடிஞ்சு போயிருது. இன்னைக்கு ஆட்சி திடுதிப்புன்னு இன்னைக்கு ஒரு சந்திப்பின் அடிப்படையில் இப்படி ஒரு அவசர கதியில நான் ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறேன். என்னிடத்துல FIR இருக்கிறது. FIR கடைசி பேரால ஸ்ரீ தயாநிதி மாறன், ஃபார்மர் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, KB பத்மநாதன் சீஃப் ஜெனரல் மேனேஜர், and P வேலுச்சாமி சீஃப் ஜெனரல் மேனேஜர், இந்த 3 பெயர்கள் தான் பட்டியலில் இருக்கிறது. ஆனாலும் கூட குற்றவியல் படித்தவன் என்கிற அடிப்படையில் FIRல பேர் இல்லைன்னா கூட ஒரே ஒரு விஷயம் and unknown person போட்டிருக்காங்க. நான் அதைத்தான் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுல பேர் இல்லைன்னா கூட ஒருவரை கைது செய்ய முடியும். ஆனால் வேடிக்கை வினோதம், சாட்சி பட்டியலில் இருக்கிற ஒருவரை விசாரணை என்று அழைத்து அவரை காலை வரை, அதாவது நேற்றைக்கு TOI ஸ்டேட்மெண்ட் பார்க்கிற போது அவர்கள் விசாரணைக்கு தான் அழைக்கப்பட்டார்கள், சாட்சியத்திற்கு தான் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிரச்சனை வேறு ஒரு மாதிரியாக உருவாக்கி கைது செய்யப்படுகிறார்கள். நிச்சயமா கல்மாதி போன்றவர்கள் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள், விசாரணையில் இறுதியில் கைது செய்யப்பட்டார்கள். நிச்சயமா நான் என்ன சொல்றேன், ஏன் 2007 இருந்து இன்னைக்கு 2015 8 ஆண்டு கால இடைவெளி ஏன்? அப்ப சிபிஐக்கான அந்த அதிகாரம் இல்லையா? விசாரணையில தொய்வு இருக்கா? 8 ஆண்டுகளாக இந்த வழக்கிற்கு ஆதாயம் தேடுகிறார்கள் அல்லது ஆதாரம் தேடுகிறார்கள். 8 ஆண்டுகள் தாமதித்து விட்டு இப்போது திடீரென்று இந்த வழக்கில் சாட்சியை குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள். அது ஒரு வேடிக்கை வினோதம்னு பிரசன்னா சொல்றார். இந்த 8 ஆண்டு கால தாமதம்ன்ற ஒன்றோடு இன்னொன்றையும் சொல்றார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த சந்திப்பு நீங்க அதிமுகவை சேர்ந்தவர்ன்ற முறையில அந்த சந்திப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த கைது என்பது சந்தேகம் தருவதாக இருக்குன்னு திரு மு.க. ஸ்டாலின் கூட சொல்றார். அந்த சந்திப்பு தான் இதற்கெல்லாம் காரணமா? முற்றிலும் தவறான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கருத்து. ஏன் என்று சொன்னால், நண்பர் வழக்கறிஞர் சொன்னார், மிகவும் லாபகமாக தன்னுடைய சொல்லாடல் மூலம் இந்த வழக்கினுடைய தன்மை குறித்து சொல்ல வந்தார். அதாவது ஒரு விசாரணை தொடங்குகிற போது ஒரு FIR வழங்கப்பட்டிருக்கிறது, விசாரணை தொடங்கப்படுகிறது. விசாரணை முடியும் வரை அந்த குற்றச்சாட்டில் யார் யார் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது சட்டத்தின்படி. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒருவர் மீது குற்றச்சாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு வழக்கை தொடர்ந்து அதில் மீதியை விசாரணையில் ஏதும் குறுக்கீடு ஏற்பட்டால் அதை பின்னலும் தொடர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அதாவது 2007 இந்த குற்றச்செயல் நடந்திருக்கிறது. 2007க்கு பிறகு திரு குருமூர்த்தி அவர்கள் பத்திரிகை ஒன்றிலே கட்டுரை எழுதுகிறார். அந்த பத்திரிகையினுடைய சகோதர பத்திரிகையின் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதற்கடுத்து இந்த வழக்கு குறித்து, இந்த குற்றச்சாட்டு குறித்து யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் இவர்கள் அவதூறு வழக்கு போட்டு அந்த விசாரணையுடைய போக்கை நிறுத்துவதற்குண்டான வழிகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள். அதன் பிறகு, அதாவது இவங்க சொல்றதுல ஒரு சிறிதளவு லாஜிக் இல்லைங்கிறது ஒரு சிறிய உதாரணம். இல்ல, ஒரு நிமிஷம். அதன்
சிபிஐ மீதில் அவதூறு வழக்கு இல்லை, அது விசாரணையை இன்னும் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் விசாரணையை பார்த்து பயப்படுகிறீர்கள்? ஏன் விசாரணையை பார்த்து பயப்படுறீங்க? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. அதான் 2007 மத்தியில நீங்க கூட்டணி ஆட்சி மந்திரியா இருக்கீங்க, இங்க தமிழகத்துல காங்கிரஸ் தயவோட இங்க தமிழகத்துல ஆட்சியில இருக்கீங்க. இதுல யார் இடைஞ்சல் செய்து இந்த வழக்கினுடைய போக்கை தடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர் நண்பர் தெளிவாக சொன்னார், பிஜேபியின் சார்பாக ரெப்ரசன்ட் பண்றவர், அந்த தினகரன் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு, அதாவது தினகரன் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால், முழுக்க முழுக்க இவர்கள் குடும்ப பிரச்சனையை அவர்கள் ஒருவருக்குள் ஒருவராக போட்டு கொடுத்து விட்டு அதன் பிறகு சமாதானமாகிவிட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை காலம் தாழ்த்தி இருக்கிறார்கள். அந்த காலம் தாழ்த்தியதின் விளைவுதான் இத்தகைய காலம் தாழ்த்து இப்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதன் மூலம் இந்த குற்றச்சாட்டு விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னாரு தயாநிதி மாறன். 2007 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட் ஏறக்குறைய 18 முறை அவர்கள் சம்மன் பண்ணப்ப எல்லாம் அப்பியர் ஆயிருக்கார். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 பேரும் ஏறக்குறைய 10 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பப்பட்ட எல்லா காலங்களிலும் விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். அதை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதா, அரசு செய்யக்கூடாதா? நீங்க விசாரணைக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கு, சம்மன் படி அப்படின்னா நீங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு நீதிமன்றம் குற்றவாளியா இல்லையான்னு தண்டிக்க போது அந்த ஒரு நிலையில தான் கைதுன்ற ஒன்றே வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஒரு குற்றச்சாட்டை ஃப்ரேம் பண்ற உடனே நீங்க சாதாரணமா நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது உண்மையா என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே 2 பேரை தூக்கி ரிமாண்ட் பண்ணி சாயங்காலம் கொண்டு போறீங்கல்ல, 2007 பண்ணீங்கல்ல. இன்னைக்கும் தயாநிதி மாறன் சொல்கிறார், என்னுடைய பெயர் இருக்கிறது, என்னை கைது செய்யுங்கள், என் கீழே பணியாற்றியவர்களுக்கு அவர்களை சாட்சி பட்டியலில் இருந்தவர்களை ஏன் கைது செய்தீர்கள் என்று காலையில் கேட்கிறார். மற்றவங்க பேசணும் ஒரு நிமிஷம். திரு சி.கே. மதிவாணன் நெல்லையிலிருந்து பங்கேற்கிறார். மதிவாணன், இந்த வழக்கு நீங்க தொடக்கத்திலிருந்து பார்த்தவர்ன்ற முறையில இந்த 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கைது, அந்த கைதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய பதில் உரை அல்லது பதில் குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து தயாநிதி மாறன் இன்றைக்கு செய்தியாளர்கள் பேசிய பேச்சை நான் கேட்டேன், திருநெல்வேலியில் இருந்தாலும். ஆனால் அவர் பேசுறது வந்து இந்த வழக்கை ஒரு அரசியலாக்கிற முயற்சியாகவும் திசை திருப்புற முயற்சியாகவும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், இந்த வழக்கு, இந்த விசாரணை இதெல்லாம் வந்ததே இவர்கள் ஆதரவு கொடுத்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் பதவியில் இருந்த காலத்தில் இவருக்கு பின்னால் மத்திய டெலிகாம் அமைச்சராக ராசா பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் இந்த சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிட்டார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்கள் ஏன் மறந்து போகிறார்கள் என்று தெரியவில்லை. இதில் என்ன அரசியல் இருக்கு? விசாரிக்க வேண்டும் என்று சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் ராஜா. அவர் விசாரிக்க சொன்ன குற்றவாளி தயாநிதி மாறன், அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், அவரும் மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருந்தார். ஆகவே இதில் அரசியல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இன்னைக்கு ஏதோ RSS அவர்கள் சதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையிலே சதி ஏதாவது இருக்கணும்னா ராஜா தயாநிதி மாறனுக்கு எதிராக செய்த சதியாக இருக்கலாம், திமுகவில் நடந்த உட்பூசல் காரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, திரு ராஜா இந்த விசாரணை நடத்துங்கள் என்று 2007 சிபிஐக்கு பணித்த போது சிபிஐ அதிகாரிகள் சென்னைக்கு வந்து ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்து ரெய்டு நடத்தி அவர்கள் கொடுத்த அந்த பூர்வாங்க பிரிலிமினரி ரிப்போர்ட்ல there is a prima facie, அதாவது குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது. இந்த குற்றத்தின் மூலம் முறைகேடாக 323 ISN இணைப்புகளை அமைச்சர் தயாநிதி மாறன் தன்னுடைய சகோதர நிறுவனமான சன் தொலை குழுமத்திற்கு பயன்படுத்திய காரணத்தால் BSNL என்கின்ற பொதுத்துறை நிறுவனத்திற்கு சுமார் 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. அந்த நாட்களில் நீங்க மட்டும் இல்ல, அறிக்கை கொடுத்திருக்கிறார். நீங்க மட்டும் இல்ல, அந்த அறிக்கை குருமூர்த்தி போன்றவர்கள் கூட சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அன்றைக்கு சொன்னது 440 கோடி ரூபாய் இழப்பு. ஒரே ஒரு எண்ணில் இருந்து மட்டும் 49 லட்சம் இணைப்புகள், 49 லட்சம் யூனிட் கால்ஸ் ஒரு மாதத்துல செய்திருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அன்றைக்கு குருமூர்த்தி அவர்கள் எழுதினார். இப்ப என்ன எழக்கூடிய கேள்வினா, நீங்க 440 கோடி இழப்பு, நீங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பது 1 கோடி அப்படின்ற அளவுக்கு தான் வருவாய் இழப்புக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு.
இதுல எது சரி அல்லது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்னு இதுல பார்க்க முடியாதா? இல்லை, அதாவது சிபிஐ டெப்டி டைரக்டர் ஜெனரல் சென்னையில் வந்து விசாரணை நடத்திய போது இது பற்றி என்னிடம் விசாரித்த போது நான் அவர்களிடம் சாட்சியம் அளித்தேன். அப்போது விவாதித்த போது சிபிஐ அதிகாரிகளுக்கே ஒரு கையறு நிலை இருந்ததை என்னால் யூகிக்க முடிந்தது. ஏனென்றால் திமுக நண்பர் கூட முன்னார் பேசும்போது குறிப்பிட்டார், 8 ஆண்டுகளாக ஏன் இந்த வழக்கு தேங்கி, அவரே குற்றவாளியே ஏன் தேக்கன்னு சொல்றாங்க. இவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவை கொடுத்து அந்த அரசு இந்த துறை இந்த விசாரணையை நடத்தாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள், பிளாக்மெயில் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதே திமுக நண்பர் ஏன் 8 வருஷமா இது வந்து நடக்கல, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கறது எனக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில 440 கோடி ரூபாய் என்பது ஒரு தோராயமான மதிப்பு தான். ஒரு இணைப்புல ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது தயவு செய்து பேசி முடிக்க பதில் சொல்றேன். தயவு செய்து 440 கோடி ரூபாய் என்பது ஒரு தோராயமான கணக்கு தான். ஒரு தொலைபேசி இணைப்பில இத்தனை கால்கள் போயிருக்குமானால் 323 தொலைபேசி இணைப்பில் ஒரு நாளில் 6 மாசத்துல எவ்வளவு போச்சுன்னு அது ஒரு உத்தேசமான கணக்கு தான். நாங்க ஒரு படி மேலே போய் சிபிஐ அதிகாரிகள் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறோம் சொன்னா, மத்திய அமைச்சர் பதவியை சன் தொலைக்காட்சிக்காக சென்னையிலே முறைகேடாக பயன்படுத்திய அமைச்சர், அவர் பாரதத்துக்கு பொதுவான அமைச்சர். அப்புறம் எதுக்காக மலையாளத்தில் அவங்களுக்கு சேனல் இருக்கு, கர்நாடகத்தில் சேனல் இருக்கு, தெலுங்குல சேனல் இருக்கு, தென்னிந்தியா பூரா சேனல் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? நிச்சயமாக 440 கோடி ரூபாய் என்பது 1000 கோடி ரூபாய். ஆனா நீங்க கேட்ட மாதிரி 1 கோடி ரூபாய் என்று அவர்கள் போட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக குறைத்து போட்டிருக்கிறார்கள். சேர்த்து பதில் சொல்லுங்க. ஏன் கேள்விக்கு வந்திருக்கிறார்கள்? என்னிடத்துல சிபிஐ போட்டு இருக்கிற சார்ஜ் ஷீட் கையில இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி 440 கோடி முதல்ல தொடங்கினது, பிறகு 320 கோடி. இன்னைக்கு சிபிஐ நீங்க சொல்றீங்க இல்லையா 49 லட்சம் யூனிட்னு, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஎஸ்டி பிஆர்பிஎன் லேண்ட் லைனுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் செலவு செய்யப்பட்ட தொகையாக சிபிஐ சொல்லி இருக்கிற தொகை, அதாவது ஆட்சியில நாங்க இல்ல, ஆதரவு கொடுக்கல, 2013 கடைசியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது போடப்பட்ட சார்ஜ் ஷீட்ல சொல்லப்பட்டிருக்கிற தொகை வெறும் 4,20,662 ஒரு லைனுக்கு. இரண்டாவது லைனுக்கு வெறும் 2,10,10,671. நான் இந்த கணக்கை எல்லாம் விட்டுறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அமைச்சருக்கு அந்த தொலைபேசியை அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அனுமதி இருக்கா இல்லையா? என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் குற்றம் சாட்டுகிற போது உங்களுக்கு நீங்கள் சுமத்துகிற குற்றத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்கள் என்று நான் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல உங்க குற்றச்சாட்டை நான் மறுக்கிற ரெண்டையுமே. ஏன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. நான் அவர் அமைச்சராக இருக்கிறார், நான் ஒரு தொழிற்சங்க தலைவராக பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரியாக இருந்தேன். எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இருந்ததில்லை, சந்திப்பும் இருந்ததில்லை. ஆகவே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்களுடைய நிறுவனம் மோசடி செய்யப்படுகிறது என்ற ஒரு கோபத்தின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் சொன்னா, நான் ஆரம்பிச்சேன், நீங்க குறுக்கிட்டீங்க. என்னிடம் விசாரணை செய்த டிஐஜி சிபிஐ அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களுடைய அதிகாரிகள் மிஸ்டர் மதிவாணன், உங்களுடைய அதிகாரிகள் இந்த தாமதத்தை பயன்படுத்தி கொண்டு முழுமையாக ஆவணங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். எங்களால் இப்போது ரீக்ரியேட் செய்ய வேண்டியிருக்கிறது கோப்புகளை எல்லாம். ஒருவேளை அவர்களால் முழுமையாக நிரூபிக்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த தொகை குறைக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் பூர்வாங்க விசாரணை நடத்திய டெபுட்டி டைரக்டர் சிபிஐ எழுத்துப்பூர்வமாக அன்றைய டெலிகாம் மினிஸ்டர் ராஜாவுக்கு கொடுத்த தொகை ரூபாய் 440 கோடி வருவாய் இழப்பு பிஎஸ்என்எல் என்பது. இதையும் எழுத்துல தான் கொடுத்திருக்காரு, சாதாரண நாள் கொடுக்கல, ஆய்வு பண்ணி தான் டெபுட்டி டைரக்டர் கொடுத்திருக்காரு. ஆகவே இன்றைக்கு சிபிஐ நிரூபிக்க முடியாத குற்றங்களை எல்லாம் விட்டுவிடலாம் என்று விட்டுவிட்டிருக்கலாம். ஆனாலும் நான் அவரை ஒன்று கேட்க, திமுக நண்பரை கேட்கிறேன். அவர் சொன்னாரு ரொம்ப எளிதா, கலாசிக்கு ரயில்வே பாஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு மினிஸ்டருக்கு அவருடைய தொகுதியில வீட்டில் ஒன்று வச்சுக்கலாம்,
ஆபீஸ்ல ஒன்னோ ரெண்டோ வச்சுக்கலாம். 323 இணைப்புகளை வைத்துக் கொள்ள சட்டம் அனுமதிக்கிறதா? அப்படி சட்டம் அனுமதித்தால் அந்த 320 இணைப்புகளை ரகசியமாக பெற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்காக கள்ளத்தனமாக ரகசியமாக அதை பெற்றுக்கொண்டார்? அது மட்டுமல்லாமல் பெற்றுக்கொண்ட அந்த தொலைபேசி இணைப்புகளை தொலைக்காட்சிக்கு ஏன் அதை பயன்படுத்த அனுமதித்தார்? பதில் சொல்றேன். என்னுடைய கையிலே, அதாவது மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் டெலிகம்யூனிகேஷன் உடைய சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர், அதாவது மத்திய அரசினுடைய சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் கொடுத்திருக்கிறது. நீங்க மந்திரின்னு சொல்லிங்க, அந்த துறையினுடைய மந்திரி, அதாவது என்ன சொல்லிருக்காங்க, இந்த துறையினுடைய மந்திரியாக இருக்கிறவர் according to be the law demand raised by them and their in the minister he can use unlimited phone calls and internet ன்னு RTI ல மத்திய அரசு கொடுத்திருக்கு. நீங்க ஏதோ ஒரு தொழிற்சங்கத்துல அந்த துறையில unlimited phone calls, ஒரு unlimited phone calls, நான் முடிச்சறேன். ஒரு unlimited phone calls, ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஒரு துறையினுடைய அமைச்சர். there is a difference between unlimited phone calls and unlimited phone connection. ஒரு இணைப்பிலே அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம். ஆனா 323 இணைப்புகளை வைத்துக் கொள்ள சட்டத்திலே இடமில்லை, சட்டத்தில் அனுமதி இல்லை. அதனால நீங்க திசை திருப்பாங்க. மத்திய தொலைத்தொடர்பு துறையினுடைய தலைமை தகவல் ஆணையர் தான் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. அதுவும் செப்டம்பர் 2013. சரி, பிரச்சனை அதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இல்ல நம்ம கேட்க வேண்டியது ஆலூர் ஷானவாஸ். இதுல இன்னொன்று இருக்கு. நிறைய தலைவர்கள் சிபிஐ பழிவாங்கப்படுகிறது, சிபிஐ பழிவாங்குவதற்கான ஒரு கருவியாக இருக்கிறது. அரசியல் திருப்தி செய்வதற்காக, ஒரு RSS தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை நடக்குதுன்னு சொல்லி தயாநிதி மாறன் சொல்றாரு. இதுல எழக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ திரு ராசா கைதான போது அவர் தலித் என்பதால் அவரை பழி வாங்கிட்டாங்கன்னாங்க. அசாருதீன் மேட்ச் பிக்சிங் தொடர்பாக அவர் பாதிக்கப்பட்ட போது, அவர் மேல புகார் எழுந்த போது, நான் ஒரு முஸ்லீம் அதனால என்னை பழி வாங்கிட்டாங்கன்னாங்க. இப்போ தயாநிதி மாறன் தொடர்பான ஒரு வழக்குல அவருடைய உதவியாளர் கைதாகிற போது RSS தூண்டுதல்ல திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை ஒடுக்க பாக்குறாங்கன்றாங்க. இப்போ இந்த புகார்கள்ல இவங்க சொல்ற விளக்கங்கள், சமாதானங்கள்ன்றது பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக சொல்றாங்களா, அல்லது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கிறதா? நிச்சயமா நியாயம் இருக்கு. ஏனென்றால் குற்றச்சாட்டில் உள்ளாகிறவர்கள், குற்ற செயலில் ஈடுபடுகிற எல்லோரையும் சிபிஐ இப்படி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. சிபிஐ இடம் ஒப்படைக்கப்பட்ட வழக்குகளில் சிபிஐ எந்தெந்த வழக்குகளில் சமரசமாகி இருக்கிறது, எந்தெந்த வழக்குகளில் தீவிரமாக அவர்களை கைது செய்வதில் முனைப்பு காட்டி இருக்கிறது, சிபிஐட்டே ஒரு பட்டியல் வாங்குவோம், அதுல தெரிஞ்சுப்போம் எல்லாமே. இதே சிபிஐ தான் அமித்ஷா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இன்றைக்கு அமித்ஷா என்ன நிலையில் இருக்கிறார்? அமித்ஷா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அமித்ஷாவுடைய அமைச்சரவையில் இருந்து விடுவித்து குஜராத்துக்குள் நுழையக்கூடாது என்று எல்லைக்கு வெளியே துரத்திவிட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதே சிபிஐ தான். இதே சிபிஐயின் கையில் அமித்ஷாவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் சொராப்தீன் கொலை வழக்கு உட்பட, இஸ்ரத் ஜஹான் கொலை வழக்கு உட்பட, இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரம் உட்பட அனைத்திலும் அமித்ஷாவுக்கும் குஜராத் காவல்துறை அதிகாரிகளுக்குமான தொடர்பு, உரையாடல், டேப் செய்யப்பட்ட உரையாடல் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் காவல்துறை அதிகாரி GK சிங்கால் ஒப்படைத்திருக்கிறார். அவர் இஸ்ரத் ஜஹான் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே இருப்பவர், அவர் ஒப்படைத்தது இருக்கிறது, சிபிஐயிடம் தான் இருக்கிறது. இதே சிபிஐ நீதிபதி சொல்லுகிறார், அமித்ஷா வழக்கு வந்த போது நிரூபணம் இல்லை, அனுமானத்தின் அடிப்படையில் தான் அத்தனையும் அமித்ஷாவின் மீது போடப்பட்டிருக்கிறது, நிரூபணம் இல்லை என்று சொல்லி இதே சிபிஐ நீதிபதி தான் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு அமித்ஷா ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர், நாடு முழுவதும் வலம் வருகிறார். ஏன் சிபிஐ அதில் சமரசமானது? சிபிஐ மீது நம்பிக்கை இருக்கிறது. சாதாரண காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு. ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்து விட்டால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்சபட்ச நம்பிக்கை வைத்து சிபிஐ மீது இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு தீர்வை அவர்கள் தருவார்கள், அவருடைய விசாரணை நியாயமாக இருக்கும், நீதியாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. முழுக்க அது அரசியல் பழிவாங்கல் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிறது. அதுதான் 8 ஆண்டுகளில் செயல்படாத தயாநிதி மாறன் மீது வராத கோபம் இப்போது மட்டும் ஏன் வருகிறது? அதான் கேள்வி. இதே சிபிஐ தான் அப்போதும், இதே குற்றச்சாட்டு தான் அப்போது வராத ஆத்திரம், அப்போது வராத முனைப்பு இப்போது வருகிறது என்றால் அரசியல் தொடர்பு நிச்சயமாக இருக்கிறது. 2004 ஜூன் அவர் அமைச்சராகிறார். மே 13, 2007 விலகிறார். அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்ததாக 323 இணைப்புகள் அவர் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அதில் 629 கோடி கால் யூனிட்ஸ், ஒரு கால் யூனிட் 70 பைசான்னு வச்சா 440 கோடின்னு ஒரு உத்தேச கணக்கை இவங்க சொல்றாங்க. அதை சிபிஐ அதை உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு கணக்கை அவங்க சொல்றாங்க. இது உண்மை என்னன்றது வரும், விசாரணையில் வரலாம். இதுல கேள்வி,
இந்த 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் தாமதம், பிரிலிமினரி என்கொயரி அல்லது புகார் வந்ததிலிருந்து அப்படின்றது ஒன்று இருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க 2013. உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ அன்றைக்கு வந்து வழக்கை பதிவு செய்கிறோம், இதுல வழக்கு விசாரிக்க போறோம்னு சொல்லி அவங்க உறுதிமொழி தர்றாங்க. 2013 காங்கிரஸ் ஆட்சி காலம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தயாநிதி மாறனுக்கு செல்வாக்கு இருந்தது, திமுகவுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னு சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆட்சி மாறி 8 மாதம் ஆகிறது. 8 மாதமாக கைது செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை ஜெட்லி ஜெயலலிதா சந்திப்புக்கு பிறகு இந்த கைது நடக்கிற போது எழக்கூடிய சந்தேகம் ஒரு இயல்பான சந்தேகம் தானே? இல்லை, இயல்பான சந்தேகம்னு நீங்க சொன்னீங்கன்னா இயல்பான சந்தேகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு சிபிஐ வழக்கு, விசாரணையில் இருக்கிற வழக்கு, இந்த விசாரணைக்கு யார் யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் வந்து சிபிஐ வந்து ஒத்துழைக்கவில்லை என்றால் தான் கைது செய்யும். அதுதான் சிபிஐனுடைய பொதுவான கருத்து. அதாவது வந்து அவர்கள் வந்து எந்தெந்த ஆதாரம் இருக்கோ அந்த ஆதாரங்களை யாரெல்லாம் அந்த சதியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட வச்சு கேட்பாங்க. அப்போ அவங்க பதில் சொல்லாமலோ இல்லை விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்தாலோ அதெல்லாம் மீறி அப்புறம்தான் கைது பண்ணுவாங்க. இது கைது செய்து கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து அவர்களை தனித்தனியாக வச்சு ஒருத்தர்கிட்டையும் டாக்குமெண்ட்ஸை காமிச்சு கேட்கும்போது தான் அந்த சதியினுடைய முழு விவரங்கள் வரும். இப்போது இந்த சதி வந்து சாதாரண சதி கிடையாது. இப்போ அவருடைய வீடு போட் கிளப் ரோட்லேருந்து அன்னாரியாலம் வரைக்கும் 3.5 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்கன்னா கார்பரேஷன் ஜேஇஏஇலேருந்து எல்லாருமே அது கொடந்த. இப்போ தமிழ்நாடு அரசு ஏன் அந்த கார்பரேஷன் அந்த டிவிஷன் ஜேஇஏஇ மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாருடைய பங்கும் அதில் இருக்கும். இல்லாமல் இதை செய்யவே முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் நம்ம வீட்டு வாசலுக்கு ஒரு தண்ணி கனெக்ஷனுக்கு கட் பண்ணாவே வந்து கேள்வி வந்து பாஜக ஆட்சி வந்து 8 மாதம் ஆகுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிபிஐ தங்களுடைய வசதிக்கு செல்வாக்கு பயன்படுத்தி முடக்கி வைத்தாங்க. பிஜேபி ஆட்சியில சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க இல்லையா? இந்த 8 மாதம் ஏன் தாமதமானது? நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. 8 மாதத்துல விசாரணை நடைபெற்றது, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவங்களை இதே நபர்களையும் இன்னும் பல பேரையும் சிபிஐ மாறி மாறி விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரித்து விட்டு இன்னைக்கு தான் வந்து அவங்கள வந்து எந்த விதத்திலையும் அவர்கள் சிபிஐக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு வரும்போது தான் அவர்களை கைது செய்கிறார்கள், கஸ்டடியல் இன்டர்ரோகேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. முறை அவங்க சம்மன் பண்ண அவரும் ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு அறிவீரம பண்ணி இந்த கருத்தை மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு என்கொயரி ஆபீசர் சம்மன் பண்ணுகிற போது சம்மன்ட் ஆபீசர் முன்னாடி போய் நின்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா தான் அவர் வெளியிலே விடுவார். மீதி 18 கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டு காலமாக 18 முறை சம்மன் பண்ணி 18 முறையும் போயிருக்காரு. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மூவருமே ஏறக்குறைய 10 முறைக்கு மேல் போயிருங்க. இங்க இல்ல, டெல்லிக்கு சம்மன் பண்ணிருக்காங்க. டெல்லிக்கு போய் நின்னு அவர்களிடத்துல பதில் சொல்லி இருக்கிறாங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இல்ல நான் இதை முடிச்சிடறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எங்கள் மீது குற்றம் இருக்கிறது அப்படின்னு இவங்க யூகத்தின் அடிப்படையில சொல்றாருல, சிபிஐ வந்து யூகத்தின் அடிப்படையில இவதெல்லாம் செஞ்சிருக்காது அப்படின்னா, அப்ப அமித்ஷாவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது யூகத்தின் அடிப்படையில் நீங்க எப்படி சொல்றீங்க? அங்க அதான் கேள்வி. பாஜகவினுடைய நிலைப்பாடு, யூகம் இல்லாமல் இந்த வழக்கை தொடுக்காதுன்னு சொன்னா திமுகவே போட்ட வழக்கு. இது வந்து பெரிதாக விசாரிக்க தேவையில்லாத ஆவணங்கள் அப்படியே இருக்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கு அதிகாரம் இருக்கிறதுனால தடுத்து வைத்தார்கள். மற்றபடி இதுல பெரிதாக புலன் விசாரணைன்ற ஒன்று தேவைப்படாத வழக்கு அப்படின்றதான் குருமூர்த்தி சொல்ல, புகார்தாரராக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. இதுல வரக்கூடிய கேள்வி, அப்படிப்பட்ட ஒரு வழக்குல விசாரணைக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற நிலையில ஏன் கைது செய்யணும்ன்ற ஒண்ணு. இன்னொன்னு, 3rd டிகிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க, சித்திரவதை செய்தார்கள் அப்படின்றாங்க. அது ஒரு சிபிஐ மேல வழக்கமாக அந்த புகார் வராது. சொல்லக்கூடியவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர். அப்படி அவர் சொல்றது அரசியல் நோக்கத்துக்காக, அனுதாபம் தேடுறதுக்காக சொல்றாங்கன்னு புறந்தள்ளிட முடியுமா? நிச்சயமாக. அதாவது இது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காகவும் அனுதாபம் தேடுகின்ற வகைக்காகவும் சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னு சொன்னா, விசாரணைக்கு அழைக்கிறார்கள், விசாரணைக்கு இவங்க கோஆபரேட் பண்ணட்டும், பண்ணிதான் ஆகணும், இட் இஸ் தேர் டியூட்டி. அப்படி விசாரணையில் அவர்கள் மீது குற்றத்திற்கான முகாந்திரம் வரும்போது, சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்ல முடியும்? அரசு தான் பண்ண முடியும். அதாவது குறிப்பாக இவர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் யாரு? அந்த தொழில்நுட்ப சன் டிவியினுடைய தொழில்நுட்ப தலைமை அதிகாரி. அவர்தான் அந்த இணைப்பை தயாநிதி மாறன் வீட்டிலிருந்து சன் டிவிக்கு எடுத்து சென்றவர்.
அப்ப இதுல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர் தயாநிதி மாறன் என்று சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? மெயின் அக்யூஸ் இவர்தான் வராரு. அடுத்து அந்த சன் டிவியினுடைய எலக்ட்ரீஷியன். ஆக இந்த தொழில்நுட்பத்தில் இந்த குற்றச்சாட்டுக்கு இவர்களுடைய உடந்தை எப்படி இருக்கிறது? இவர்கள் இந்த சாட்சியத்தில் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றம் நிரூபணமாக போகிறது, அவசியமாகிறது. அந்த அவசியத்தை படி விசாரணைக்கு சென்று விட்டாலே அவரை விட்டுவிட வேண்டும் என்கின்ற ஒரு குற்றம், அதாவது தெளிவாக சொல்ல வேண்டும். இவர் கூப்பிடுற நம்முடைய என்னன்னா முதல்வர் அவர்கள் மீது சந்திப்பை ஒரு இந்த விஷயத்தில் லிங்க் பண்றாங்க. நான் சொல்றேன், காலையில நீங்க கருணாநிதியை சந்தித்து விட்டு தான் இந்த விஷயத்திற்கு பேட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்ன? அப்ப இந்த குற்றத்தை அவர் கூட இருக்கிறதா? அதுல அவர் ஆர்வமா இருக்காரா? ஏங்க, ஒரு ஊழல் குற்றவாளிக்கும் தலைவர் கலைஞருக்கும் நீங்க ஒப்பிட்டு பேசுறது தவறான விஷயம். தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளி அவரோட தலைவர் ஒப்பிட்டு அதத்தாங்க சொல்றேன். யாரு அக்யூஸ்ட்? யாரு அக்யூஸ்ட்? ஜெயலலிதாவா தயாநிதி மாறன்? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சண்டையாக மாறிவிடக் கூடாது. நான் உலகமாக நினைக்கிறேன். மதிவாணன் குறிக்கிறார். உண்மை வரணும் நான் நினைக்கிறேன். இதை அதிமுகவுடைய லாவணி கச்சேரியாக இதை மாற்றிவிட வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். அதாவது தயாநிதி மாறன் தன்னுடைய பதவியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்பதுதான் இன்றுள்ள ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு நான் இன்னும் கூடுதலாக சொல்றேன். அதாவது தொலைத்தொடர்பு அமைச்சராக மிக குறுகிய காலம்தான் அவர் பதவியில் இருந்தார். அந்த குறுகிய காலத்திலேயே 2 வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு சிவசங்கரன் ஏர்செல் ஓனரை அவர் எப்படி நிர்பந்தப்படுத்தி அதை விற்க வைத்தார் மலேசிய கம்பெனிக்கு சொல்லி அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப தயாநிதி மாறன் தன்னுடைய அமைச்சர் பதவியை நீங்க 2 வழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அங்கேயும் அந்த அனந்தராமன் என்பவர் சன் டிவில தான் முதலீடு செய்யறாரு. ஆக தன்னுடைய சகோதரருடைய சன் நெட்வொர்க்குக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருவதற்காக, ஆதாயத்தை ஏற்படுத்த எப்போதுமே அவர் தயாராக இருந்திருக்கிறார் என்பதுதான் அந்த குறுகிய காலத்திலேயே அவர் 2 வழக்கை சந்திக்கிறாரு. இதுவரையில தொலைத்தொடர்பு துறையில் அமைச்சராக இருந்த ராஜா ஒரு வழக்கை சந்திச்சாரு. ஆக இவர் 2 வழக்கை சந்திக்கிறார் குறுகிய காலத்திலனால. தன்னுடைய அமைச்சர் பதவியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்பது மறுக்க முடியாத உண்மை. நீதிமன்றத்தில் நிச்சயமாக அது வெளியே வரும் என்ற நம்பிக்கை நீதிமன்றம் சொல்லணும். சரி, இந்த விவாதத்தினுடைய இன்னொரு அம்சம் இதுல இருக்கு. இது ஒரு சிவில் வழக்கு தான். திரு மதிவாணன், உங்கள்கிட்டையும் கேட்கணும், சுப்பிரமணியம் பாலாஜி கேட்கணும், மதிவாணன் கருத்தை கேட்டு வரேன். இது ஒரு சிவில் வழக்கு தான். இதுக்கு கிரிமினல் வழக்காக இதை மாற்ற பார்க்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி இருந்தா அந்த கட்டணத்தை அபராதத்தோடு செலுத்துவதற்கு நான் தயார். இதற்கு முன்னுதாரணம் இருக்கு. ஆனால் இதை பழி வாங்குவதற்காக ஒரு கிரிமினல் வழக்காக மாற்றாங்கன்னு சொல்லி திரு தயாநிதி மாறன் சொல்றாரு. அப்படி இந்த வழக்கை சிவில் வழக்காக அபராதம் செலுத்தி முடிக்கக்கூடிய ஒரு வருமான வரி கட்டாத வழக்கு போல இந்த வழக்கை பார்க்க முடியுமா மதிவாணன்? முடியாதுங்க. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் சீட்டிங். இது மோசடி. அதாவது வருமான வரி நான் கட்டல, மறந்துட்டேன், அல்லது நான் பின்னால கட்டுறேன் என்பதெல்லாம் வேறு வகை. ஆனா இது வில்ஃபுல்லி தெரிந்தே ஒரு கனெக்ஷன் அல்ல, 323 ISDN கனெக்ஷனை ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு. அதாவது ரோடு போடல, அன்றைக்கு மாநகராட்சி மேயர் திமுக காரர், மாநில முதலமைச்சர் திமுக காரர், மத்திய ஆட்சியிலே திமுகவின் பங்கு கணிசமானது. ஆகவே சட்டம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இரவோடு இரவாக 5-6 கிலோமீட்டருக்கு போட் கிளப் ரெசிடென்ஸ்ல இருந்து தேனாம்பேட்டை அறிவாலயத்துக்கு இரவோடு இரவாக அந்த கேபிள் போடப்பட்டது. BSNL நிறுவனம் கேபிள் போடணும்னு அனுமதி கேட்டா 3 மாசம் 4 மாசம் கூட ஆகுது, மாநகராட்சி அனுமதி கொடுக்காது. அப்ப ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதால மோசடி செய்திருக்கிறார்கள். அதாவது BSNL நிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதை ஏமாற்றியது, மோசடி செய்தது சிவில் வழக்காக கருதப்பட முடியாது. ஆகவேதான் அதை கிரிமினல் வழக்காக சொல்லி பண்ணியிருக்காங்க. நான்
அதாவது ஒரே நாள்ல இது ஒரு ரோடு போடுறதோ ஒரு 300 கனெக்ஷனை கொண்டு போய் லேன் பண்றதோ வந்து ஜீபும்பா வேலையான்னு சரி விட்டுருங்க. திமுக மேயர், திமுக முதலமைச்சர் ரைட். 300 கனெக்ஷன் பயமுறுத்தாதீங்க சார். அப்ப 300 கனெக்ஷன்னா ஏதோ ஒரு பெரிய டேபிள்ல 300 டெலிபோன் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு நூலிழை, கண்ணாடி நூலிழை, ஆப்டிக் ஃபைபர்ல 1000 கனெக்ஷன் போகலாம். ஏதோ 325 லைன் வந்து டேபிள்ல இருக்குன்னு நினைக்காதீங்க சார். ஒரே ஒரு அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க பிஎஸ்என்எல் டெக்னிக்கல்ல இருக்கிற ஒரு அந்த துறையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது ஐஎஸ்டிபி, ஐஎஸ்டிஎன், பிஆர்ஏ அப்படின்னு சொன்னா அதுல ஒரே லைன்ல எத்தனை கனெக்ஷன், அதாவது என்னுடைய அறிவுக்கு எட்டியது அளவுக்கு ஒரு லைன்ல ஒரே நம்பர்ல 300 கனெக்ஷன் வச்சுக்க முடியுமா முடியாதா? ஒரே லைன்ல உங்க கருத்து இதுதான் அது முடியும் சார். அதாவது நீங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ஒரு ஐஎஸ்டிபிஎன் பிஆர்ஏ அதற்கு ஒரு தொலைபேசி என்பது இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். அதுல 300 இல்ல 500 சர்வீஸ், 500 இணைப்பை கூட உருவாக்க முடியும். நாம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இணைப்புகளை ஒரே நூலிழையில பண்ண முடியும். மாடர்ன் டெக்னாலஜி அதுக்கு இடம் கொடுக்குது. அதுக்கு தாங்க சொல்றேன். அது அமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது. அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமைச்சர் பயன்படுத்திக் கொள்வது அதிகாரம் இருக்கிறது. ஒரு இணைப்பு பெறுவதற்கு தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு இணைப்பு பெறுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த இணைப்பில் அவர் எல்லையில்லா அழைப்புகளை செய்யலாம். ஆனால் 323 இணைப்புகள் பெறுவதற்கு சட்டத்திலே அதிகாரம் இல்லை. 323ங்கிறதே தவறு. சிபிஐல ஒரு ஐஎஸ்டிபிஆர் லைன்ல 300 தான் கொண்டு வர முடியும். 19 தொலைபேசிகள் தான். நீங்க திரும்ப திரும்ப ஏதோ 300 தொலைபேசி 323 என்பது தவறல்ல. பத்திரிகைகளின் ஊடகங்களின் வாயிலாக ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்றீங்க. நீங்க முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, காங்கிரஸ் ஆட்சியில இருந்ததுனால இவங்க ரொம்ப கூடவே இருந்தாங்க அதனாலன்னு. 2Gல நாங்க பட்ட பாடு இல்லையா? அப்போதும் காங்கிரஸோடு இருந்தோம். நாங்கள் விசாரணையை நேரடியாக எதிர்கொள்ளுகிறோம். சில அரசியல் காரணங்களுக்காக பொய்யை மீண்டும் சொல்லுவது காங்கிரஸோட நீங்க இருந்தீங்க. காங்கிரஸ் கடைசி வரை உங்களை காப்பாற்ற முயற்சித்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தலையிட்டது. உச்சநீதிமன்றம் தலையிட்டதனால் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் அந்த வழக்கு நடந்ததால் உங்களால் தலையீடு செய்ய முடியவில்லை. அதே போல இன்னொன்னு சொல்றேன், 440 கோடி கரைஞ்சி 12 கோடி 1 கோடி உச்சநீதிமன்றத்தின் தலையீடு விசாரணை நடக்கிறது. 12 கோடி நாங்க உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டுல தான் இந்த விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணை நடந்து முடிவு வரட்டும், வழக்கு வாத பிரதிவாதங்கள் நடக்கட்டும், நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை சொல்லட்டும். அதற்கு முன்னதாக நாம விவாதிக்க வேண்டியது, பல தலைவர்கள் இன்னைக்கு சொல்லும்போது கூட திரு EVK இளங்கோவன், GK வாசன், தொல் திருமாவளவன் என பல தலைவர்கள் சிபிஐ மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆளும் கட்சி இது வந்து அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க பட்டியல் மம்தா பானர்ஜியிலிருந்து, மாயாவதியிலிருந்து, முலாயம் சிங், ஜெகன்மோகன் ரெட்டி, யாரெல்லாம் வழக்கை எதிர்நோக்குறாங்களோ அவங்க எல்லாம் சிபிஐ மேல புகார் சொல்றதுன்ற ஒன்றும், கூண்டு கிளியாக அது செயல்படுது அப்படின்னு சொல்றதும், தங்களை தற்காத்துக் கொள்றதற்கு அவங்க தேடிக்கொள்ற ஒரு அனுதாப முயற்சின்னு பார்க்கிறதா? அதுல எதுவும் விஷயம் இருக்கா? கட்டாயமா இருக்கு. எங்க மேல எந்த வழக்கும் இல்ல. எங்க தலைவர் இன்னைக்கு அந்த அறிக்கை விட்டுருக்கிறார். எங்களுக்கு சிபிஐ வழக்கும் இல்லை, எந்த ஊழல் வழக்கும் இல்லை. அப்ப நாங்க எதுக்கு சிபிஐ மேல கோவப்படணும்? சிபிஐனுடைய நேர்மையற்ற நடவடிக்கை சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். நீங்க தயாநிதி மாறன் குற்றவாளியா நல்லவரா அப்படிங்கறதல்ல இங்க விவாதம். சிபிஐ மீது அவர் வைத்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, சிபிஐ பழிவாங்குகிறது என்பது இது தயாநிதி மாறன் மட்டும் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு இல்ல. இவ்வளவு காலம் பாரதிய ஜனதா வைத்த குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சியின் போது என்ன சொன்னார்கள்? ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் சிபிஐ ரைடு போன போது பாரதிய ஜனதா என்ன சொன்னது, திமுக என்ன சொன்னதுங்கிறது வேற. பாரதிய ஜனதா சொன்னது, காங்கிரஸ் திமுக உறவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தடையாக இருக்கிறார் என்பதற்காக ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் சிபிஐ காங்கிரஸ் சிபிஐ பயன்படுத்தி ரைடு விட்டிருக்கிறது சொன்னது பாரதிய ஜனதா. காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ என்பது ஒரு காங்கிரசினுடைய கைப்பாவை என்று சிபிஐ மீது குற்றம் சாட்டு சொல்லி சிபிஐ அம்பலப்படுத்தியது பாரதிய ஜனதா. அப்ப இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு இல்லையா அவர்களுக்கு? அப்ப அதை தான் நாமளும் சொல்றோம். சிபிஐ இன்னைக்கு உங்கள் பக்கம் மாறி இருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் பக்கம் இருந்தது, இன்றைக்கு உங்கள் பக்கம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எதிரிகள் யார்? மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி மோடி எதிர்க்கிறாரா? ஒரு ஏவல் படை மாதிரி சிபிஐ சொல்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதுதான் உண்மை. இது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, நான் சொன்ன குற்றச்சாட்டு இல்லை. இது பாரதிய ஜனதா இத்தனை ஆண்டு காலம் சொன்னதை தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக, அமித்ஷாவுக்கு ஆதரவாக சிபிஐ செயல்படுகிறது. நீங்க விசாரணை நிலையிலேயே தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஆட்களை இன்னைக்கு கைது செய்திருக்கிறார். விசாரணை நிலையில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை. பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கூட
குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கூட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட நீதிமன்றம் விடுவிக்கிறது. சிபிஐ நீதிபதி விடுவிக்கிறாங்க. சிபிஐ வந்து தவறாக காங்கிரஸ் பயன்படுத்தியது, அதெல்லாம் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியல், இந்த மாதிரி ஒரு சதி நடந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒருவர் செய்யும் பொழுது அதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கும் போது அவர் அரசியலில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு எல்லாரும் வக்காலத்து வாங்குவது என்பது தவறு. இதே ஒரு சாதாரண ஒரு கட்சிகள் பார்வை, எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சிபிஐ தங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு, ஆளும் கட்சி சிபிஐக்கு தன்னாட்சி தரல, சுதந்திரமா இயங்க விடல அப்படின்ற குற்றச்சாட்டை பல முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட சொல்றாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கோடு சிபிஐ நடந்து கொள்கிறது என்று தயாநிதி மாறன் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அர்த்தமற்றது, ஏற்கத்தக்கதா அல்லது திசை திருப்பும் செயலா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அர்த்தமற்றது என்று 34% நேயர்களும், ஏற்கத்தக்கது என 24% நேயர்களும், திசை திருப்பக்கூடிய செயல் என 42% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நேயர்களே, நீங்களும் கூட ஃபேஸ்புக் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். திரு மதிவாணன், திசை திருப்பக்கூடிய செயல் என்று 42, அர்த்தமற்றது என்று 34, ஏறத்தாழ 76% பேர், 4/3 மாறனுடைய கருத்தை ஏற்கவில்லை. திசை திருப்பக்கூடிய செயல் என்ற எண்ணத்துக்கு ஏன் வர்றாங்க? இதுல திசை திருப்பி அவர் இதுல என்ன பயனடைய முடியும்? நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க போகுது, நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள்ல ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வரப்போகிறது. இப்போது திசை திருப்புவதன் காரணம் என்ன? திசை திருப்புறாருன்னு மக்கள் ஏன் சொல்றாங்க? அதாவது அவர் இன்னைக்கு இந்த செய்தியாளர்களை சந்தித்தது, அதற்கு முன்பு திமுக தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்தது, அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு செய்தியாளர் மத்தியில் இப்படி ஒரு அறிக்கை சிபிஐ மேலே குற்றச்சாட்டு வைத்தது, இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது அவருடைய அந்தரங்க காரியதர்சி ரொம்ப நாளாக இருந்தவர், முரசொலி மாறனுக்கும் அவர் தான் அந்தரங்க காரியதர்சி, இவருக்கும் அவர் தான். ஆக திரு கௌதம் அவர்கள் கைது என்பதை அவரை நிச்சயமாக உலுக்கி விட்டிருக்கிறது. அவர் வாயை திறந்தால் பல உண்மைகள் வெளியாகும், பல பிரச்சனைகள் கிளம்பும் என்ற அடிப்படையில் தன்னை தற்காத்து கொள்ள சிபிஐ 3rd டிகிரி மெத்தட்ஸை பயன்படுத்தி எங்கள் ஆட்களை சித்திரவதை செய்துதான் இந்த செய்திகளை வாங்கினார்கள் என்று நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் அவர்கள் ஒரு வாதம் வைப்பதற்காக, இந்த வழக்கை திசை திருப்புவதற்காகத்தான் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் என்பதை மக்கள் 76% புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுதான் வேணும். இந்த மக்கள் முடிவு மிகவும் தெளிவான ஒரு முடிவு. இதில் இந்த மீதம் இருக்கிற அந்த பிரிவு சார்பு கூட இவர்கள் ஆடிய நாடகத்தின் பால் அந்த 26% ஓட்டுகள் விழுந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இவர்கள் செய்த கைது, காலதாமதம், மீடியா, ப. சிதம்பரம் மீது குற்றச்சாட்டு, குருமூர்த்தி மீது குற்றச்சாட்டு என்று இவர்கள் அனுதாபம் தேடுவதற்காக பல விஷயங்களை மக்கள் முன்னால் முன்வைத்தார்கள். அவை அனைத்தும் தோற்று போயிருக்கிறது என்பது தெளிவாகிறது. மக்கள் கருத்து என்பதற்கு முன்னால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இதற்கான முடிவு செய்யும். ஒரு சில விடயம், சுக்காராம், பிரமோத் மகாஜன், சுஷ்மா சுவராஜ், அருண் ஷோரி, ராம்விலாஸ் பாஸ்வான் இவர்கள் மீதும் இதே ஒத்த குற்றச்சாட்டுகள் வந்தது. அப்போதெல்லாம் அபராத தொகையை கட்டிவிட்டு வழக்கை மூடியவர்கள் ஏன் இன்றைக்கு 8 வருடமாக இழுத்தார்கள் என்பதை மக்கள் இருங்க சார், இது ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கு. இவர்கள் இந்த குற்றச்சாட்டு உண்மை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் மாறி இருக்கும். அதனுடைய அடிப்படையில இந்த வழக்கு நீதிமன்ற முடிவு செய்யட்டும். அதுவரைக்கும் யாரும் குற்றவாளி இல்லை. ஒரு வரியில ஒரு பொது சொத்தை மிகப்பெரிய கொள்ளையடித்ததை இப்ப சிபிஐ விசாரிக்குது. இது நல்ல விஷயம். இதை கொள்ளையடித்தவர்களை அவர்களை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும். உங்களுடைய நிறைவு, சட்டவிரோத செயலில் யார் ஈடுபட்டாலும் பொது சொத்தை யார் சூறையாடினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் ரஷீத் மசூத் தண்டிக்கப்படுவார், லாலு தண்டிக்கப்படுவார், செல்வ கணபதி தண்டிக்கப்படுவார், வருமான வரி விலக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்படுவார், சங்கராச்சாரி விடுவிக்கப்படுவார் என்றால் இதுதான் இங்கே கேள்வி. அமித்ஷா விடுவிக்கப்படுவார் என்றால் இதுதான் கேள்வி. ஒரே நேரத்துல பேசினா கேட்காது. நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுல மக்கள் எந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டாங்களோ அந்த அளவுக்கு ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக